நண்பர்கள் நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம் பாருங்கள். எஃப் எக்ஸ் ப்ளஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5 ஃபைன் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் என் ஈக்குவல் டு அதே கொடுத்துருக்காங்க. எனில் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் மதிப்பானது அப்படின்னு கேட்டாங்க. பாருங்கள் நண்பர்களையும் இப்போ இது நம்ம ஃபேக்ட்ரி மெத்தடில் 2 மெத்தட் இருக்குது நண்பர்களே. 2 விதத்தில் ஒரு மெத்தட் பார்ப்போம். அதாவது நம்ம இது 6x எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கூட்டினா அதாவது m ப்ளஸ் என் ஈக்குவல் டு 6 பெருக்கின m இன்ட்டு n ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 1 நம்ம எடுத்துக்கணும். இதை 1ன்னு எடுத்துக்கணும். 1 இன்ட்டு 5னா 5. ஓகேங்களா? இதுக்கு எந்த டேபிள் யூஸ் ஆகும் பாருங்கள். 1 இன்ட்டு 5 நம்ம யூஸ் பண்ணால் தான் என்னாகும், நம்மளுக்கு 5 வரும். 2ஐயும் கூட்டினா 6 வரும். ஓகேங்களா? அப்போது இதே நம்ம எடுத்துக்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போது எம் ஸ்கொயர் வந்து நம்ம 1ன்னு எடுத்து வச்சுக்கோங்களேன். எம் ஸ்கொயர் 1ன்னு எடுத்துக்கலாம். இல்லை எண்ணை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம். அப்போது அவங்க வந்து கூட்டல் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 5 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது 1 ப்ளஸ் 5 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், 25 ஈக்குவல் டு 26. ஆன்சர் 26 நண்பர்களே. பாருங்கள், பி ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இது இருக்குங்களா, இந்த ப்ராக்கெட்டையும் இந்த ப்ராக்கெட்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணணும் நண்பர்களே. மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்என் ப்ளஸ் எக்ஸ்எம் ப்ளஸ் எம்என் ஒரு நண்பர்களே. இது நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். என் எம் ப்ளஸ் என்னன்னு மாறும். இங்கே mnன்னு மாறும். ஓகேங்களா? இப்போது இந்த எம் ப்ளஸ் என்ன தான் நம்மளுக்கு 6னும் இந்த எம்என்னு தான் நம்மளுக்கு 5ன்னு கிடைக்க முடியாது. அப்போ நம்ம இந்த ஃபார்மேட் வந்தாலும் நம்மளுக்கு இதே தான் வரும். அடுத்து நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 27 நம்மளே. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.